ரூபா வட்டி பைசா வட்டிக்கான வித்தியாசத்தை இந்த வீடியோல பார்க்கலாம். பைசா வட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு பைசா வட்டி அப்படின்னு சொல்றாங்களா, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ரூபாய் நம்ம ஒருத்தட்ட கடன் வாங்குறோம் அப்படின்னா ஒரு பைசா நம்ம வட்டி கட்டணும் பர் மந்த், மாசம் மாசம். அதுதான் பைசா வட்டியோட அர்த்தம். அதே 2 பைசான்னா ஒரு ரூபாய்க்கு 2 பைசா வட்டி கட்டணும் மாசம் மாசம். அதுதான் அதனோட மீனிங். இப்ப ரூபா வட்டி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ரூபா வட்டி இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு இப்போ 2 ரூபாய் வட்டி அப்படின்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம 100 ரூபாய் ஒருத்தர்கிட்ட கடன் வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு 2 ரூபாய் மாசம் மாசம் கொடுக்கணும். மந்த்லி 2 ரூபாய் வட்டி. இதுக்கு பேரு தான் ரூபா வட்டி. பைசா வட்டி ரூபா வட்டி டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சா? ரெண்டுமே ஆனா மாதத்துக்கான வட்டி தான். இப்ப நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ ஒரு பைசா வட்டி அப்படிங்கிறது இஸ் ஈக்குவல் டு 1% வட்டி. ரெண்டும் ஒண்ணுதான். 1% ரூபா வட்டி ரெண்டும் ஒண்ணுதான். எப்படின்னு நான் சொல்றேன். இப்போ 2 ரூபாய் வட்டிங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம், 2% வட்டின்னு சொல்லலாம்ல. அததான் நீங்க சொல்றேன். இப்போ ஒரு பைசா வட்டி எப்படி 1% வட்டினா, இப்போ நமக்கு தெரியும் ஒரு பைசால இப்போ 100 பைசா 1 ரூபாய் நமக்கு தெரியுமா? அப்ப இதுல இருந்து ஒரு பைசா எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு பைசாக்கு என்ன சொல்லலாம், 1/100. இந்த 100 இங்க வந்துச்சு, அப்ப டிவைட் ஆகி 1/100 ரூபான்னு எழுதலாமா? அப்ப இது எப்படி எழுதலாம், ஒரு பைசா ஈக்குவல் டு 1/100 எப்படி எழுதலாம், 1% எழுதலாமா? 1% ரூபா. அப்போ ஒரு பைசாங்கிறது 1% ரூபா வட்டி, ரெண்டும் ஒண்ணுதான். அதே மாதிரிதான் 2 பைசா வட்டி அப்படிங்கறதும் ஒண்ணுதான். இல்ல ரூபா வட்டியில 2% வட்டி அப்படிங்கறதும் ஒண்ணுதான். 2 ரூபாய் வட்டிங்கிறதும் ஒண்ணுதான். 2% என்ன, 2 ரூபாய். 2 பைசா வட்டினாலும் ஒண்ணுதான், 2 ரூபாய் வட்டினாலும் ஒண்ணுதான். ஒரு பைசா வட்டினாலும் ஒண்ணுதான், 1 ரூபாய் வட்டினாலும் ஒண்ணுதான். இப்போ 2 ரூபாய் வட்டி அப்படின்னாலும் 2 பைசா வட்டி அப்படின்னாலும் ரெண்டும் ஒண்ணுதான் நான் சொன்னேன் இல்லையா? அதை ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்றோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கடன் 10,000 வாங்கியிருக்கோம், 2 பைசா வட்டின்னு சொல்றாங்க. 5 மாசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன வருது? அதே 2 ரூபாய் வட்டின்னு போட்டு அதே எடுத்தோம்னா என்ன வருதுன்னு நான் கால்குலேட் பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் 2 பைசா வட்டி அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு ரூபாய்க்கு மாச கடைசியில 2 பைசா வட்டி. இதுதான் மீனிங். சரி, இப்ப நம்ம 100 பைசா அப்படிங்கிறது 1 ரூபாய், கரெக்டா? அப்ப நம்ம ஒரு பைசாக்கு என்னன்னு கால்குலேட் பண்ணோம்னா 1/100 rupees. இதுதான் ஒரு பைசாக்கு. அதுவே நம்ம இப்ப 2 பைசாக்குல வட்டி இருக்கு. அப்போ 2 பைசா அப்படின்னும் போது என்ன பண்ணணும், இன்டூ 2 பண்ணீங்கன்னா, இங்க இன்டூ 2 பண்ணீங்கன்னா 2/100 ரூபாய் அப்படின்னு போடணும். அப்ப இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம், 10,000 இன்டூ 2/100 எவ்வளவு வரும், 200. மந்த்லி 200 வரும். இதுல எப்படி வருதுன்னு நம்ம கால்குலேட் பண்ணலாமா? இதுல அதேதான் 10,000 இன்டூ 2% போட்டீங்கன்னா என்ன வரும், போட்டு பாருங்க. 10,000 இன்டூ 2% போட்டீங்கன்னா 200. ரெண்டும் ஒரே ஆன்சர் தான் வரும். இதே இதை நீங்க 2/100 அப்படின்னு டைரக்டா இதுலயே போடலாம் கால்குலேஷனுக்கு. இல்லைன்னா 2/100 டெசிமலா மாத்திக்கலாம். அப்ப என்ன ஆகும், 2 divided by 100 அப்படின்னு போட்டீங்கன்னா 0.02. அப்ப அது அப்படின்னு கூட எழுதலாம். எப்படி எழுதலாம்னா 10,000 இன்டூ 2/100 அப்படி டெசிமலா மாத்திருங்க, அவ்வளவுதான். 0.02 அப்படின்னு போட்டீங்கன்னாலும் 200 தான் ஆகும். நம்ம இப்போ ஒரு மாசத்துக்கு தான் கால்குலேட் பண்ணிருக்கோம். நம்ம 5 மாசத்துக்கு எக்ஸாம்பிள் எடுத்தோம்ல, அதனால இந்த 200 இன்டூ 5 போட்டீங்கன்னா 5 மாசத்துக்கு நமக்கு 1000 கிடைச்சிடும். அதே மாதிரிதான் இந்த கால்குலேஷன் படி போட்டீங்கன்னாலும் 200 இன்டூ 5 5 மாசத்துக்கு, அப்போ 1000 கிடைச்சிடும். அப்போ 2 பைசா வட்டினாலும் 2 ரூபாய் வட்டினாலும் ஒண்ணுதான், ஒரே மீனிங் தான்.